பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, அநேக நேரம் சொல்கிறீங்க, என்னை அவர் புரிஞ்சுக்கல, இவர் புரிஞ்சுக்கல, என் புருஷன் புரிஞ்சுக்கல, என் பிள்ளை புரிஞ்சுக்கல, என் மாமியார் புரிஞ்சுக்கல, மருமக புரிஞ்சுக்கலங்கிறீங்க. ஆனால் உங்களை புரிந்து கொண்ட ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் புரிந்திருக்கிறோமா? ஏன்னா இந்த கிதியோனை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கிதியோன் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு மட்டும் சொல்லல, நீ இஸ்ரவேலை கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இவன் புரிந்து கொண்டது தெரியுமா? தான் சூழ்நிலையை பார்த்தான், தான் குடும்பத்தை பார்த்தான், தனக்கு இருக்கிற பலத்தை பார்த்தான், பயத்தை தான் பார்த்தான். தன்னோடு இருக்கிறவரை பார்த்திருந்தா அவனுக்கு உண்மை விளங்கியிருக்கும். ஆண்டவர் அவனுக்கு உண்மை விளங்குறபடி இவர் செஞ்சார். 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய முதல்ல என்ன, இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பல சந்தேகங்கள் அவன் கேட்டான். முதல்ல கேட்டான் அந்த தூதன்ட்ட, ஐயா நீர் கொஞ்சம் உட்காந்துரு, நான் அப்பம் சுட்டுட்டு வரேன், சாப்பிடும். ஆனம் கொண்டு வரேன்னா, ஆனான்னா சால்னா கொண்டு வரேன்னா, அந்த கல்லின் மேல் ஊற்ற சொன்னார். ஊற்றினோட நுனியால் தொட்டார். அந்த கோலின் நுனியில் தொட்ட போது அக்கினி வந்து பட்சித்தது. அக்கினி வழியாக ஏறி போன உடனே இவன் பார்த்தான், ஐயோ நான் கர்த்தருடைய தூதனை கண்ணை முகமுகமாக பார்த்துட்டேன், நான் செத்து போவேன்னா. உடனே ஆண்டவர் சொன்னார், அங்கே அப்பா நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். அது ஒரு பலிபீடம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற கர்த்தர். நாம் கூட பாடுறோம்ல, யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர், பாடுறோம்ல. அப்போ அவனுக்கு நான் அந்த மீதியானியை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காரியங்களை விளக்கணும். ஏன்னா என்னால் விளங்க முடியல, எனக்கு புரியலை. ஏன்னா நானே பலவீனம் உள்ள மனுஷன், எனக்கு என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம். ஆகையினால நான் எப்படி ரட்சிக்க போகிறேன்? அதுக்கு அவன் 2 அடையாளத்தை கேட்டான். ஒன்று, தோல் அவன் பதனிடுற ஒரு மனுஷன். அவன் என்ன செஞ்சான்? இந்த தோலை தரையில் போடுவேன், இந்த பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும், இந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும்னா. அப்படியே செய்தால் அந்த தோலை எடுத்து புழிஞ்சான். ஒரு கிண்ண நிறைய என்ன வந்துச்சு? பனி தண்ணீர் வந்துச்சு. அடுத்தாப்புல கேட்டார், இதெல்லாம் சரிதான், இந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், இந்த பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும். ஏன்னா ஒருவேளை தோலில் தண்ணியை ஊற்றி விட்டாங்களோ அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சோ என்னமோ தெரியல. உடனே அதையும் வாய்க்க செய்தார். பூமியெல்லாம் நனைஞ்சிருந்த தோல் மட்டும் காஞ்சிருந்துச்சு. ஆனாலும் இவனுக்கு என்ன செய்யலை? தைரியம் வரல, ஆண்டவரை புரிஞ்சு கொள்ள. அதுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்தார். உடைய வேதத்தை நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திற்கு திருப்பி வைத்துக்கிறீங்களா? எல்லாரும் திருப்புங்க. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அநேக நேரம் அவர் யாருங்கிறத கிதியோன் மட்டுமில்ல நம்மளும் புரிஞ்சுக்கொள்ள. தன்னோடு பேசுகிறவர் யாரு அவனுக்கு தெரியல. தோல் நனைஞ்சிருக்கு, பூமியெல்லாம் காஞ்சிருக்கு, பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கு, தோல் நனைஞ்சிருக்கு. ஆனால் இவனால் விசுவாசிக்க முடிஞ்சா? ஆண்டவர் அதுக்கு தான் அவனுக்கு ஒரு காரியத்தை காட்டார். 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் எனும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். ஆரோத்தின் நீரூற்று கருகிலே பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். யார் மிகுதியா இருக்கிறான்னாங்க? மீதியானியர் மிகுதியா இருக்காருனாங்களா? இஸ்ரவேல் மக்களை சொன்னாரா? ஏன்னா கிதியோன் எல்லாரையும் கூட்டு போயிருக்கான். பார்த்தாரு, அப்பா உங்களும் இருக்க ரொம்ப ஜாஸ்திப்பா. ஏன்னா நான் சொன்னதே நீ புரிஞ்சுக்கலையே. உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. மீதியானியரே இஸ்ரவேலரை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஏன்னா அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதனால 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 46ஆம் சங்கீதம் 1 வசனத்தை பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
அளவில்லாத நேசரே மகிமை பிரதாப வாசத்தான் பாதம் பற்றிடுவேனே அடைக்கலமே உம்மதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானும். அதோட நிப்பாட்டல. ஆதலால் பூமி நிலை மாறினாலும், நல்ல கவனிங்க, பூமி நிலை மாறினா என்ன அர்த்தம்? தலைகீழ புரண்டா கூட சரி. நாம் இப்போ இருக்கிற பூமி அப்படி தலைகீழ புரண்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் அப்படி இருக்குங்க. பூமி நிலை மாறினாலும் அதோட நிப்பாட்டல. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், சின்ன கல்ல தூக்கி தண்ணியில ஓட்டாலே அப்படி என்ன வருது? டொம்முன்னு போற அலை வருது. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அப்பா, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, ஜனங்கள் தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த பூமி வெந்தருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் வரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்தருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். பிறகுடன் ஓடிவா பெண்ணிலே சேரவே, பிறகுடன் ஓடிவா பெண்ணிலே சேரவே. வேகமாய் 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 அந்த நாளில் பயன்பயன்பதா எங்களேசராஜலானே தோன்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பயம் மனுஷனுக்கு எதை எடுத்தாலும் ஆண்டவர் வாக்கு எப்படி தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து தேவனென்று அறிந்து கொள்வீர்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். ஐயா, பூமியில உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதனாலதானே பாடுறோம், தேவன் என்னது அடைக்கலமும் பலமுமானா, ஆபத்து காலத்தில் துணையுமானா. தேவன் என்னது அடைக்கலமும் பலமுமானா, ஆபத்து காலத்தில் துணையுமானா. இதை மறந்துட்டாங்க கிதியோன். இவ்வளவு காட்டின பிறகு நிறைய பேரை கூட்டு போறான். அதுல பின்னாடி எழுதி இருக்கு, ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா மீதியானியனை உன் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஜாஸ்திப்பா. ஏன்னா உன்னை அனுப்புனவர் யாரு? நான். உன்கிட்ட சொன்னது என்ன? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போ. ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளவே இல்லவன் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா. இவன் என்ன பண்ணா, பள்ளத்தாக்கில் பாலை இறங்கி நின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களோட வந்திருக்க ஆட்கள் ரொம்ப ஜாஸ்தி, ஆகையினால ஒன்று செய்ய ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, வாசிங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று. இதுதான் பிரச்சனை. என் பலத்தில் தான் ஏன் முடிஞ்சுன்னு என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டிடக்கூடாது. ஏன்னா எது நடந்தாலும் என்ன சொல்லணும்? கிருபை. கலாத்தியர் 5:4 கிருபையிலிருந்து விழுந்துடவே கூடாது. நான் சொல்ல வேதமே சொல்லுது, கிருபையில் நின்று விழுந்தீர்கள். கிருபையை விட்டுறக்கூடாது. எது நடந்தாலும் என்ன சொல்லணும்?
கிருபை 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 அவருடைய கிருபை கிருபை. கிருபை, அவ்வளோதான். இவன் கொண்டு போன ஆளை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், ஏய் நான் சொன்னது என்ன, நீ செய்கிறது என்ன, என்ன இன்னும் புரிஞ்சுக்கலப்பா, உன் கூட இருக்கிற ஆட்கள் ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்னார். அது மட்டும் சொல்லலை, என் கை என்னை ரட்சித்தது ரட்சித்தது என்று என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு வீம்புகிறதற்கு இடமாயிரும். அதனால நான் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை செய்றார். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி ஒரு காரியத்தை புத்திய சொல்றார். நீ இப்ப சொல்லிப்பாரு, பயம் உள்ளவன் திகில் உள்ளவன் சீக்கிரமா ஓடு அப்படின்னு மட்டும் என்ன செய்ய சொல்லிப்பாரு, என்ன நடக்குது அப்படின்னார். வாசிங்க. அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார். அடேங்க அப்பா, இப்பதான் கிதியோனை புரிஞ்சுக்க. இப்படி பேர் பயத்தோட தான் வந்திருக்கானா? இன்னைக்கு நம்மளும் பார்த்தா வெளியே பார்த்தா நான் பயப்பட மாட்டேன்னு பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், உடன் வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், உடன் வருகிறார், உதவி செய்கிறார் என்று உடன் வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே, என்னில் இருப்பவர் பெரியவரே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். இவ்வளவு பேரும் பயத்தோட தான் வந்திருக்கிறது. கிதியோனுக்கு தெரியாது, நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவர் சார் நீ போப்பா, அவனை பார்த்து நான் பராக்கிரமசாலியே உன் கூட இத்தனை பேர் இருக்காருன்னு சொல்லலை. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய், இந்த பலம் என்ன, நான் சிம்ம எளிமையாளான்னு ஒன்றுமே கிடையாது, இந்த பலம் போதும், இதை போ. ஆனால் இவர் ஏகப்பட்ட படபலத்தை நம்பி போனார். ஆண்டவர் சொன்னார், அத்தனை பேர் வீம்பி பேசிடுவான், நான் தான்ப்பா, நான் ஸ்ட்ராங்காக நின்றதுனால தான் இந்த யுத்தம் ஜெயிச்சுன்றக்கூடாது. அதனால தான் பாருங்க, யோவாபு கடைசி நேரத்தில் யுத்தத்தில் தாவீதை கூப்பிட்டு வச்சான். எதுக்கு தெரியுமா? ரப்பா முத்தியம் போடும்போது கடைசி நேரத்தில் தாவீதை கூப்பிட்டு அனுப்பிச்சான். என்ன சொல்லிடக்கூடாது, யோவாபு ஜெயிச்சான்னு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. தாவீதுக்கு தான் அந்த பெருமை உரியது. அதனால தான் யோவாபை கூப்பிட்டு விட்டான். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், வானிலும் பூமியிலும் மேலானவர், வல்லமை உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அதான் தெரியல. இந்த கிதியோனுக்கு விளங்க வைக்கிறார். நீ இப்ப மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு, என்ன ஆண்டவரே, பயமும் திகிலும் உள்ளவன் சீக்கிரமா ஓடு. உடனே எத்தனை பேர் ஓடிட்டான்?
27,000 பேர். 27,000 பேர் ஓடி போயிட்டான். 10,000 பேர் மீதியா மிச்சம் இருந்தார்கள். 10,000 பேர். இப்பவும் ஆண்டவர் சொன்னார் பாசுங்க, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஆ, ஜனங்கள் இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். அவர்களை தண்ணீர் ஏன்னா அவர் கொஞ்சம் பேரை கொண்டாவது நிறைய பேரை கொண்டாவது ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை. அவருக்கு தடையே கிடையாது. அவர் யாரை கொண்டு ரட்சிப்பார்? ஆமென். ஏன்னா அவரால கூடாதுல்ல. கேட்பாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதனிலே கேட்பாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதனிலே புவிதனில் வந்தா தவிப்பதும் ஏனே, புவிதனில் வந்தா தவிப்பதும் ஏனே, நித்திய பாதை கணவார நித்திய பிதா புவிதனிலே நித்திய பாதை கணவார நித்திய பிதா புவிதனிலே கேட்பாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதனிலே கொஞ்ச பேரை கொண்டாவது அதிகமான பேரை கொண்டாவது அவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே கிடையாது. 10,000 பேர் இருக்கான். இப்போ சொல்றாரு இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். அப்ப என்ன பண்ணா தெரியுமா? அடுத்த செய்தியில பார்க்கலாம். அப்பவும் கிதியோனுக்கு தைரியம் வந்துச்சா? தெரியாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆண்டவர் யாருங்கிறத புரிஞ்சுட்டா நமக்கு பயமே போயிடும். ஏன்னா நான் 2 கண்ணும் போன பின்னாடி இப்படி தான் நினச்சேன். கண்ணும் போயிடுச்சு, இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஓரத்தில் திண்ணையில் உட்காந்தா தான் மிச்சம்னு நினச்சேன். ஒரு காலத்தில் சுற்றி இருந்த கிராமத்து பெண்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பாவம் கண்ணு இல்லாத பிள்ளை, இனிமேல் என்ன செய்ய போகுதுன்னாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்து ஆறுதல் பட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பலத்தை அவர் தாங்க புரிந்து கொள்ளுகிற தேவன். எவரையும் மேன்மைப்படுத்துவார். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீ சகலத்தையும் ஆளுகிறவர், சத்துவமும் வல்லமையும் உம்மிடத்தில் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்துவீர், எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தால் ஆகும். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க சோர்ந்து போயிடாதுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஐயோ என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும்? உண்மைதான். உங்களோடு இருக்கிறவர் யாருங்கிறத புரிஞ்சுருக்கீங்களா? ஒருவேளை நம்ம மற்றவங்க சொல்கிறத பார்த்து ஒன்றால் ஒன்றும் முடியாது சோர்ந்து போயிடுறோம். உன்னை புரிந்த ஒருவர் இருக்கிறார். உன் நிலைமையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியை பார்த்து ஆறுதல் படுறீங்க, அந்நேரம் ஆச்சரியப்படுறீங்க. தயவு செய்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபை எப்போமாவது உங்களுக்கு டைம் இருந்தால் மதுரைக்கு வந்தாலும் சரி, திருநெல்வேலிக்கு வந்தாலும் சரி, சென்னையில் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் எங்கேருந்து பார்க்கலாம், பெங்களூர் பட்டணத்தில் பார்க்கலாம், ஒசூரில் பார்க்கலாம், அல்லது எங்கே வேணாலும் இருந்து பாருங்கள். ஒரு நாள் இந்த பக்கம் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நாங்கள் இப்படி வரோன்னு. நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்களுக்கு ஒரு சபையை கட்டி எந்த காணிக்கையை நம்பி இல்லை. அவங்ககிட்ட என்ன காணிக்க வரல, வர்றவங்கள வெறுமையாக கூட அனுப்புறதில்ல. இவங்களுக்கு நன்மை செய்வதையே குறிக்கோளாய் கொண்டு இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். வேற ஒரு காரணமும் கிடையாது. இவர்களும் மற்றவர்களைப் போல வாழணும். இவர்களும் 2 கண்ணும் போயிடுச்சே, ஐயோ ஒன்றுமே ஒன்றும் கிடையாது உலகத்தில். இவர்களும் குடும்பமாக்கப்படணும், அவர்களும் பிள்ளைகளை காணணும், தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். இதற்கு தான் இந்த 2 சபை வச்சுருக்கோம். வந்து பாருங்கள், எத்தனையோ காரியம் இன்னும் நிற்குது. கட்டுமான பணியில் கூட எவ்வளோ தடைகள்லாம் இருக்குது, பணம் இல்லாத குறையினால். திருநெல்வேலியில் வாரம் கூட்டிகிட்டு வரக்கு மட்டும் 4,000 ரூபா வேனுக்கு செலவழிக்க. எனக்கு கண்பார்வை கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எத்தனையோ நன்மைகள் உண்டு.
எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ்னாலே நன்மை செய்கிறது தான். கர்த்தர் உங்களை ஏவினால் எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, சுவிசேஷ பணிக்காக தனி நம்பர் உண்டா இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பரை உங்களுக்கு கேட்டால் தரேன். இந்த சமூக சேவைக்காக தனி நம்பர் இருக்கா? இருக்குது. ஒருவேளை நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு முடியறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. நீங்கள் கேளுங்க, சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னு கேட்பீங்க, நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள். ஏன்னா இதுதான் இந்த ஊழியத்தினுடைய அடித்தளம். அப்போ ஐயோ என் ஃபோனை எடுக்கலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. என்னால் என்ன முடியும் என்று மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிதியோனை பலப்படுத்தின கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான தகப்பன், தாயை, பிள்ளைகளை, பெற்றோரை இழந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஊழியத்திற்கு பல உதவி வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கட்டும். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். எவ்வளவோ மருத்துவத்தில் பார்த்தும் சற்றும் சுகமில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சிறுநீரக பிரச்சனையினால் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கிட்னி ஃபெயிலியர்னால ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ் பண்ணுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாம கை கால்களிலே பலவீனத்தினால் தவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர் காலத்தில் என்னை யாருமே நேசிக்கலை என் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத பலவீனத்தோடு மனதில் இருக்கிற சோர்ந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் வேதனைகளும் வியாதிகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.